ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம AutoCAD 3D ப்ராக்டிஸ் ட்ராயிங் என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 3D ப்ராக்டிஸ் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா பால் பியரிங். பால் பியரிங் வந்து நம்ம எப்படி 3D மாடலிங் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே யூனிட்ஸ் செக் பண்ணணும். யூ அண்ட் ஸ்பேஸ், டைப் டெசிமல், ப்ரெசிஷன் வந்து 0.0, யூனிட்ஸ் மில்லிமீட்டர். ஓகே, இப்போ லேயர் கிரியேட் பண்ணலாம். LA ஸ்பேஸ், நியூ லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்க. நேம் வந்து பால் பியரிங். இந்த கரண்ட் லேயரை சேஞ்ச் பண்ணிட்டு கிரீன் கலர் டிக்கெட் கிளிக் பண்ணுங்க. கரண்ட் லேயரை சேஞ்ச் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த வியூ கியூபில் போய் டாப் கீழே ஃப்ரண்ட் வியூ. இப்போ இது வந்து XZ ஆக்சிஸாக இருக்குது. நம்ம எப்பவுமே 2D ட்ரா பண்ணுற எல்லாமே XY ஆக்சிஸ் தான் பண்ணணும். ஸோ இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அலைன் XY அண்ட் பிளேன் இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா XY ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிளோட ஷார்ட்கட் C ஸ்பேஸ், கோஆர்டினேட்ஸ் X0, டேப் Y0 ஸ்பேஸ், டயமீட்டர் கொடுக்க போகிறோம். D ஃபார் டயமீட்டர், 60 டயா. மறுபடியும் ஸ்பேஸை கிளிக் பண்ணால் கமெண்ட் ரிப்பீட் ஆகும். X0 டேப் Y0 ஸ்பேஸ், D ஃபார் டயமீட்டர், டயா ஃபார் 50. அடுத்து ஸ்பேஸ் 0 டேப் 0 ஸ்பேஸ், டயமீட்டர் வந்து 36. அடுத்து ஸ்பேஸ் 0 டேப் 0 ஸ்பேஸ், டயமீட்டர் D ஃபார் டயமீட்டர் 26 டயா. இப்போ நம்ம ஸ்க்ரோல் பட்டனை டபுள் கிளிக் பண்ணால் நம்மளோட ட்ராப் பண்ண ஆக்சிஸ் எல்லாம் சென்டரில் வந்துடும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2D வயர் ஃப்ரேமில் இருந்து நம்ம ஷேட்ஸ் ஆஃப் கிரே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா REG ரீஜின் பண்ண போகிறோம். ஸ்பேஸ் 4 சர்க்கிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். SUB ஃபார் சப்ராக்ட் ஸ்பேஸ். அவுட்டர் லேயரை கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸ், அடுத்து இன்னர் சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க. இங்கே ரீஜன் வருதா, இன்னர் ரீஜன் ஸ்பேஸ், சேம் ஸ்பேஸ், அவுட்டர் கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸ், சாரி, சப்ராக்ட் ஸ்பேஸ், அவுட்டரை கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸ், மறுபடியும் இன்னர் சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க. இங்கே ரீஜன் ஸ்பேஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். EXT ஸ்பேஸ், இந்த 2 சர்க்கிளையும் என்டர் பண்ணுங்க. ஸ்பேஸ் எவ்வளோக்குன்னா அந்த டைரக்ஷன் ஒரு 10 mm. ஓகே, இப்போ எதுக்குன்னா அப்படி நம்ம அது வந்து புல் ஆக்சிஸை வந்து நம்ம கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ணி கமெண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் 10 mm, இதையும் 10 mm நம்ம பண்ண போறோம். ஏன்னா இந்த XYZ ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம அதுக்கு சென்டரா கொண்டு வரதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், ஃபில்லட் கமெண்ட் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக ஷேட்ஸ் ஆஃப் கிரேல இருந்து 2D வயர் ஃப்ரேம். ஓகே, இப்போ ஃபில்லட் ஷார்ட்கட் F ஃபார் ஃபில்லட் ஸ்பேஸ், R ஃபார் ரேடியஸ், ஒரு ரேடியஸ் 1 ஸ்பேஸ். இப்போ இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸ், இந்த லேயர், இந்த 4 சர்க்கிள் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸ்பேஸ், ஸ்பேஸ் கமெண்ட் ரிப்பீட் பண்றதுக்கு ஸ்பேஸ். ஓகே, இப்போ பாருங்க ஷேட்ஸ் ஆஃப் கிரே சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக இந்த இது வந்துருச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, C ஸ்பேஸ் 0 டேப் 0 ஸ்பேஸ், டயா வந்து 21.5. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். எவ்வளோக்குன்னா ஒரு 5.5 ரேடியஸில். இப்போ கமாண்ட் SWEEP ஸ்வீப் ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் இந்த 5.5 சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸ், மறுபடியும் இந்த 21.5 இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. சர்க்கிள். ஓகே, ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இப்போ
இந்த ஆப்ஜெக்டை வந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் SUB ஸ்பேஸ் அவுட்டரை கிளிக் பண்ணுங்க, இன்னரை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். இப்போ உள்ள இருக்கிறத கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் பியரிங் உள்ள ரொட்டேட் ஆகிறதுக்கு உள்ள உண்டான ஏரியா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பியர் ட்ரா பண்ண போகிறோம். SPH ஸ்பியர்ன்றதா கொடுங்க. ஆக்சிஸ் வந்து X0 டேப் Y0 ஸ்பேஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து மீன் அந்த ஹோல் டயா வந்து பார்த்தீங்கன்னா 5.5 சர்க்கிள் கொடுத்தோம். ஸோ சேம் அதே 5.5 கொடுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ண போறோம். ஐசோலேட்ல போய் ஹைட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸ்க்ரோல் பட்டனை மூவ் பண்ணா ஜூம் இன் ஆகும். இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இதை வந்து 2D வயர் பண்ண வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ARC ஆர்க் ஸ்பேஸ் சும்மா ஒரு லேயரை கிளிக் பண்ணுங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ஒரு லைன் டிரா பண்ண போறோம். இந்த சென்டர்ல இருந்து எஸ்கேப் TR டபுள் ஸ்பேஸ். ஓகே, ஏன்னா இந்த ரெண்டு பக்கம் நம்ம ஈவனா வரதுக்காக ஒன்று மட்டும் டிரா பண்ணிட்டு இப்போ வந்து இதை மிரர் பண்ண போறோம். ட்ரிம் பண்ணிட்டு MI ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் இந்த சென்டர் டு இந்த சென்டர் ஸ்பேஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சத்து தேவையில்ல எரேஸ். இப்போ வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ண போறோம். J ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ். இப்போ அதை ஆஃப்செட் பண்ணலாம். ஒரு 4 mmக்கு கிளிக் பண்ணுங்க, ஆஃப்செட். ஓகே, சாரி, ஒரு ஆஃப்செட் வந்து 2.5 mmக்கு நம்ம பண்ணலாம். ஓகே, L ஸ்பேஸ் இந்த எண்டையும் க்ளோஸ் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி இந்த எண்டையும் க்ளோஸ் பண்ணுங்க, ஸ்பேஸ். இப்போ ஜாயின் J ஸ்பேஸ் என்டையர் கிளிக் பண்ணுங்க. இந்த ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ண போறோம், ஸ்பேஸ். ஓகே, மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம டாப் வியூ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எவ்வளோக்குன்னா ஒரு 7 mm மிரர் பண்ணிடலாம். இதுவே எண்டு டு எண்டு. ஓகே, இப்போதான் யூனியன் வைக்கலாம். UNION யூனியன் ஸ்பேஸ். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ். சிங்கிள் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து சேம் C ஸ்பேஸ் 0 tab 0 ஸ்பேஸ் 7 ரேடியஸ். ஓகே, ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்க, EXT ஸ்பேஸ் இந்த பாயிண்டை கிளிக் பண்ணுங்க, டிராக் பண்ணுங்க கீழே. இப்போ வந்து நம்ம மூவ் பண்ணலாம். M ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டா. ஓகே, இப்போ இன்டர்செக்ட் INTER இன்டர்செக்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, செகண்ட் இதை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். இது எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஷேட்ஸ் ஆஃப் கிரேல பார்க்கலாம். நம்மளோட ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஐசோலேட்ல போய் எண்ட் ஆப்ஜெக்ட் ஐசோலேஷன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வியூ எக்ஸாக்டா இருக்கு. நம்ம நார்மல் ஆக்குறதுக்கு XY ஆக்ஸை கன்வெர்ட் பண்றோம். இப்போ இதை மூவ் பண்ணலாம். M ஸ்பேஸ் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். லெஃப்ட் கிளிக் பண்ணி டைரக்டா மூவ் பண்ணுங்க. எவ்வளோக்குனா 21.5 நம்ம சர்க்கிள் ட்ராப் பண்ணுவோம் அதுக்காக. ஓகே, இப்போ AR ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் போலார் அரே கோஆர்டினேட்ஸ் X0 tab Y0 ஸ்பேஸ். இப்போ இங்க ஐட்டம்ஸ் இருக்கா, பாட்டம்ல ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிட்டு எனக்கு 8 ஐட்டம் வேணும், 8 ஸ்பேஸ். ஓகே, ஓகே, ஸ்பேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு X for எக்ஸ்ப்ளோர்டு. இப்போ மறுபடியும் ஷேட் ஷாப்ல இருந்து 2D வயர் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து ஒரு டிரா பண்ண போறோம். ஓகே, XZ இருக்கு, சேஞ்ச் பண்றதுக்கு XZ ஆயிரும். REC ரெக்டாங்குலர். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ண போறோம். மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு REV ரிவால்வ்
ஸ்பேஸ் ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுங்க, கோஆர்டினேட் x 0, tab y 0, ஸ்பேஸ். எவ்வளோ 360 டிகிரி ரொட்டேஷன். ஓகே ஓகே. இப்போ அன்னேம்ல வந்து டபுள் ஸ்விட்சை சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ வந்து 2D வயர் ஃப்ரேமை வந்து ஷேட்ஸ் ஆஃப் கிரேக்கு மாற்றிடுங்க. ஓகே. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட இது தெரியும். ஓகே ஓகே. இப்போ ஆஸ் யூஷுவல் இதுக்கு மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். பால் பீரிங் ரெடி ஆயிடுச்சு. MAT ஸ்பேஸ் மெட்டீரியல் ஆடுக்கு இன்னைக்கு நம்ம லைப்ரரி ஆட்டோ டெஸ்ட் லைப்ரரி கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு வந்து மெட்டாலிக் பெயிண்ட் ஆட் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபயர் பிரேக் இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் லீவ் பண்ணிடலாம். ஓகே. நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ண பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக் சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் பியரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ்.